எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, உலக அலைகளோடு அப்படியே கை கோத்துக்கிட்டு கடற்கரையோரமாக அப்படியே நடந்து போன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. என்ன காரணம்னா, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நிஃப்டி 25,000 தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கான். இந்த சமயத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி மனுஷன் சிங்கம் மாதிரி இருந்தாப்புல, இப்போ குரங்கு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாவிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி அப்படியே கரடிகளை பார்த்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எலெக்ஷன் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பயம் வந்து ஃபாலோ ஆச்சு. அதே மாதிரி பட்ஜெட் சமயத்திலையும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் திணறிச்சு. அப்போ கரடிகளுக்கு நல்ல மரியாதை அப்படின்றது இருந்தது. இப்போ கரடிகளையே காணோம். ஸோ கரடிகள் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. மேபி ஜிஎஸ்டி நோட்டீஸ் பல பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ மேபி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பயம் வரும். நேற்று கூட இன்ஃபோசிஸ் மேலே ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும்பொழுது ஷேர் மார்க்கெட்டே பயப்பட்டுச்சு. நல்ல வேலை அது மார்க்கெட் சமயத்தில் வரல. உடனுக்குடனே இன்ஃபோசிஸ் அதுக்கு உண்டான பதில் அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டதுனால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் நிறைய ஐடி கம்பெனிகளுக்கு இந்த மாதிரியே ஜிஎஸ்டி நோட்டீஸ் போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். டெல்டா கார்ப்னு ஒரு ஷேர், நசாரான்னு ஒரு ஷேர், இது போன்ற கம்பெனிகள்லாம் ஜிஎஸ்டி சமயத்தில் இதெல்லாம் போய் சிக்கும் பொழுது தான் இந்த கம்பெனிலாம் ஒரு கட்டத்தில் 200 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் தான். ஆல்மோஸ்ட் 320 ரூபாயெல்லாம் இருந்த பங்கு டெல்டா கார்ப் இப்போ 133 ரூபாய்க்கு தடவி படுத்துக்கிட்டு இருக்கு பாவம். அதே மாதிரி இந்த நசாரா அப்படின்ற ஒரு ஷேர், அவனும் ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து தடாலடியாக இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில் அவன் பாட்டுக்கு 600 ரூபா பக்கம் வந்துட்டான். ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் கரடிகள் வரும்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ்கள் மானாவரியாக ஐடி கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி எப்படி இன்ஃபோசிஸில் எந்த ஒரு பேசிஸில் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி பல ஐடி கம்பெனிகளுக்கு அனுப்பிச்சா மேபி ஒரு சின்ன பயம் அப்படின்றது வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஷேர் மார்க்கெட்டில் கரடிகளுக்கு இப்போதைக்கு இடமே இல்லை நண்பர்கள். இந்த சமயத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வம்படியாக பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 தாண்டி இருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரல. என்ன காரணம்னா, மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே கீழே இறங்கி விழுந்து கிடக்குது. ஸோ பெரும்பாலும் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் போர்ட்ஃபோலியோ வந்து மேபி இந்த மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்பில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் வரக்கு தான் வாய்ப்பு அதிகம். நிஃப்டி என்னமோ 25,000 தாண்டிடுச்சு, பட் போர்ட்ஃபோலியோ கும்பா பாடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா, நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்குது. மற்றபடி மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் ஆகட்டும், மைக்ரோ கேப் ஆகட்டும், எல்லாமே பாவம் அடி வாங்கி கீழே தான் விழுந்து கிடக்குது. ஸோ டோட்டல் மார்க்கெட்டில் பெரும்பாலும் யாராவது மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வச்சு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் வராது நண்பர்கள். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஆர்பிஎல்னு ஒரு ஷேர் பாவம் 7.5% இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு இவன் கும்பா ரிசல்ட் விட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு இவனுடைய ரிசல்ட்டின் படி இவனுடைய க்ரோத் அப்படின்றது இருந்தது. 100 கோடி 70 கோடியிலிருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 200 கோடிக்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணவன் குவார்டர் குவார்டர். கடைசியில் பார்த்தா இப்போ 87 கோடிக்கு லாபம் அவன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பார்த்தீங்களா, கடைசி எத்தனை குவார்டரா, 4-5 குவார்டராகவே அவனுடைய லாபம் பண்ணுறது இப்படி சரிஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் இன்றைக்கி பிடிச்சி ஊமை குத்தா ஒரு 7.5% இன்றைக்கி இறக்கி விட்டாங்க கேஆர்பிஎல் ஷேர் அப்படின்றத நண்பர்களே. இப்போ 2 ரிசல்ட் வந்திருக்கு. ஐடிசி அப்படின்றது ஒரு ஜாம்பவான் மாதிரியான ரிசல்ட். ஜொமேட்டோ அப்படின்றது இப்போ புது தீமில் ரொம்பவுமே கண்டுபிடிச்சி வராங்க. அதாவது புது தீம் நிறையா இருக்குது. இந்த கார் ட்ரேடுன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஜொமேட்டோ இருக்குது, பேடிஎம் இருக்குது, அந்த மாதிரி நியூ தீம் இருக்குது. பட் நியூ தீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி சர்வீஸ் ஓரியன்ட். இதில் வந்து ஃபிசிக்கல் இன்வால்வ் ஆகுது. பேடிஎம்மில் ஃபிசிக்கலாக எதுவுமே இன்வால்வ் ஆகலை. பட் ஜொமேட்டோவில் ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு டெலிவரி பண்ணக்கூடிய டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஜொமேட்டோனுடைய இப்போ ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிரும் எல்லாரும். இந்த ஷேர்லாம் வந்து உண்மையிலேயே இதுக்கு தகுதியான ஷேர் தான். இப்போ சமீபத்தில் கூட இதெல்லாம் வெறும் 50 ரூபா 60 ரூபா போகும்பொழுது அவ்வளோதான், இந்த கம்பெனியெல்லாம் திவால் தலையில் துண்டு அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு நிலைமை இருந்தது. அந்த சமயத்திலேருந்து 2-3 புரோக்கர்ஸ், அனலிஸ்ட்டுகள்லாம் போய் இந்த கம்பெனியில் மீட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு மேபி 200 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா ரேஞ்சில் என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்ப்போம். 2 கோடி அப்படின்றது ஜூன் 2023 போன வருஷம் இந்நேரம் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் திரும்பினா 2 கோடியா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் லாபம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் முதல்ல லாஸில் இருந்தது. இப்போ ஆப்ரேஷனலாகவே, அதாவது அவனுடைய செலவு போக அவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு.
இதனால என்ன ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் இதெல்லாம் மொமெண்டம் எடுத்து மேலே வருதா என்ன அப்படின்றது தெரியல. கடந்த ஒரு வருஷத்தில் 100 ரூபாயிலிருந்து 220 ரூபா வந்ததுக்கு அப்பெல்லாம் அவன் ஜஸ்டிஃபை பண்ணல, பட் இப்போ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான். ஷேர் மார்க்கெட் என்பதே வந்து எதிர்காலத்தை நோக்கி ட்ரேட் ஆகிறதா. அப்போவே நிறைய குரூப்புகளை தெரிஞ்சிருக்கு இவன் என்னைக்காவது லாபத்தில் வந்துருவான் அப்படின்ட்டு. அதனால தான் அந்த ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து ராக்கெட் மாதிரி மேல் நோக்கி வந்திருக்கு. அதுவே ஐடிசி ஷேர்னுடைய Q1 ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ரிசல்ட் வந்து எப்போவுமே ப்ராடக்ட் வைஸ் அல்லது செக்டர் வைஸ் அப்படியே பிரிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய FMCG பார்க்கும்போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்போ பார்த்தீங்களா ரொம்பவுமே சேலஞ்சிங்கான பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், பட் இருந்தாலும் அப்போவும் அவங்களுடைய FMCGயில் எப்போவுமே கிங்கு அப்படின்றத நிரூபித்து அதில் ஓரளவுக்கு க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிகரெட் ரெவென்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஹோட்டல் செக்மெண்ட் தாங்க நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறாங்க, அதில் ஒரு 10% பக்கம் க்ரோ ஆயிருக்கு. அக்ரி பிஸ்னஸ் வேற லெவல் 22%. அவங்களுக்கு ஒரே ஒரு சங்கடமான ஒரு செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேப்பர் போர்ட் அண்ட் பேப்பர் அந்த செக்டரில் தான் இவங்களால பெருசாக மார்ஜின் வைக்கல. அதில் ரொம்பவுமே டஃப் சேலஞ்ச் இவங்களுக்கு. என்ன காரணம்னா இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள பூந்துருச்சு, லோ ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால அதில் அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த 2 ஷேர்களையும் எப்படி இதை செலிப்ரேட் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, அடுத்தது ஐபிஓக்களில் தான் முக்கியமான நியூஸ் இருக்குது. அதாவது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் மேக்கிங் இப்போதான் திரும்பி வந்துகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இது ஐபிஓ வருது. அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து 21 டைம்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 20 தான் கடைசி நாள், இன்னைக்கு க்ளோசிங் டே. அந்த கடைசி நாளில் வந்து எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஒரு 20% கெயினில் வந்து இதுக்கு தான் சொல்கிறது. ஓப்பன் ஆகிற அன்னைக்கு ஐபிஓ ஓப்பன் ஆகிற அன்னைக்கு 30% இருந்தது. எதுக்கு நம்ம லாஸ்ட் டேட்டில் நீங்கள் என்றைக்குமே உஷாராக ஐபிஓ பார்த்துட்டு அப்ளை பண்ணணும்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 20 அல்லது 15 கீழே போகாமல் இருக்கிற வரைக்கும் சேஃப்டி. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு 20% காட்டினா மேபி ஓரளவுக்கு லிஸ்டிங் கெயின் ஒரு 10-15 வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்டரில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு 15 to 20% லிஸ்டிங் கெயின் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இது பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைக்கிள் இந்தியா அப்படின்றது காலையிலேயே எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியினுடைய தற்சமய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா இது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால அந்த செக்டர் ஓரியன்டாகவும் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. இவன் ஒரு 30% நாளைக்கோ அல்லது க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு தாண்டிட்டான், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தாண்டிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்ற செய்திகளில் ஒன்றும் பவர்ஃபுல்லே இல்லை. போனஸ் கொடுக்கக்கூடிய ஷேர்கள் ஆகட்டும், அல்லது பைபேக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஷேர்கள் ஆகட்டும், அல்லது ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஷேர்கள் ஆகட்டும், அல்லது ஸ்பிளிட்ஸ் இருக்கக்கூடிய ஷேர்கள் ஆகட்டும், அதில் எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை. அதாவது 5% 10% எவனும் இன்னைக்கு ஏறல. அதனால் இன்னைக்கு நம்ம மற்ற நியூஸ்களை பார்க்க போயிடலாம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிரச்சனையா, அந்த பிரச்சனை 100% பிரச்சனை வந்து அப்படியே தூக்கி வெளியே கூற வச்சிடலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% உங்களுடைய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னா நீங்கள் ஒரு நல்ல ஷேராக பார்த்து எடுக்கிறீங்க, ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேராக பார்த்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நியூ ஏஜ் கம்பெனிஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஒரு நியூ ஏஜாக இந்த நசாரா கம்பெனின்னு கூட எடுத்துடுறீங்க. ஆனால் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனின்னு வச்சுங்க. சமீபத்தில் 60 கோடி 14 கோடி அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அப்போவே ஒரு ஆல்மோஸ்ட் 50% நம்மளுடைய ப்ராப்ளம் குறையுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கினாலும் ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது வருது. இதுக்கு முன்னாடி 1600 ரூபாயிலிருந்து கீழே 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 1000 ரூபா வந்துட்டான் பாருங்க. ஸோ கீழே இறங்கினாலும் மேல் நோக்கி ஏறக்கூடிய சக்தி அப்படின்றது வருது. ஸோ அப்போ 50% ப்ராப்ளம் கம்மியாயிடு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சப்போர்ட்டில் பிளான் பண்ணி வாங்குறீங்க, அல்லது ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்றது தொடர்ந்து ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பிளானோட உள்ளே இறங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பிளானில் இறங்கும்பொழுது அப்போ உங்களுக்கு இன்னொரு 25% ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 25%ம் ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்குகளை கூட விட்டுவிட்டு டைரெக்டாக போய் இண்டெக்ஸையே பிடிச்சிடுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸே நீங்கள் டைவர்சிஃபைடு இண்டெக்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா அட மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் கம்பல்சரி லாபத்தில் தானே இருப்பீங்க. மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது மேபி நீங்கள் லாஸில் இருப்பீங்க, அல்லது நீங்கள் அக்குமுலேட் பண்ண பாயிண்ட்டுக்கு ஏவரேஜுக்கு பக்கத்தில் உங்களுடைய ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் மேலே இருக்கும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படிப்பா இருக்குன்னு கேட்டால் நான் லாபத்தில் இருக்கேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே. ஸோ இது போன்ற வழிவகைகள் வந்து 100% நம்ம
ஷேர் மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கு உதவும். நண்பர்களே, இப்போ நிஃப்டி 25,000 பாயிண்ட் இருக்கு. ஒருவேளை இந்த 25,000 பாயிண்ட்ல லாபம் இல்லை, ஆனால் 50,000 பாயிண்ட் நிஃப்டி வரும்பொழுது கண்டிப்பாக நான் லாபத்தில் இருந்தே ஆகணும், நான் திருந்தினது தான் அப்படின்னா முக்கியமாக எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன அப்படின்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அல்லது வேல்யூ பையிங் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கணும், பிஇ ரேஷியோ ஒரு 30 to 20 கீழே இருக்கணும், இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்காக வாங்கணும். இல்லையா growth ஸ்டாக்ஸாக வாங்கணும். இல்லைன்னா இப்போ எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்குது, இப்போ ரெனியூபிள் எனர்ஜி ஃபோக்கஸில் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபோக்கஸில் இருக்குது, அந்த மாதிரி ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டராக நான் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவுகள் எடுத்தால் தான். அடுத்தது இப்போ 25,000 பாயிண்டில் இருக்கில் நிறைய பேர் லாஸ்ட்லேயும் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் அந்த 50,000 பாயிண்ட் என்றைக்காவது ஒரு நாள் வரத்தான் போகுது. அப்போவும் நீங்கள் இதே மாதிரி லாஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ பெஸ்ட்டு மாறிக்கிட்டீங்க, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸோ அல்லது growth ஸ்டாக்ஸோ ஃபைன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எரும மாட்டு பாலை குடிக்காத மெதுவாக நடந்து வர்ற மாதிரி ஆகிடும், ரொம்ப ஸ்லோ ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்வது உண்டு. அது மாதிரி ஒரு காலத்தில் இந்த செயிலுக்கும் டாடா ஸ்டீலுக்கும் இடையில ஒரு போட்டி இருந்தது, யார் போய் முதல்ல ஒரு 200 ரூபாய் தொடுவாங்கன்னு. நல்லா ஏறிக்கொண்டு வந்துட்டு இருந்த இந்த செயில் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்லோ ஆகிட்டான். ஆல்மோஸ்ட் 160 170 வரைக்கும் வந்தவன் அப்படியே ஸ்லோ ஆகிட்டான். இந்த டாடா ஸ்டீல் ஆனாலும் பாருங்கள் 200 ரூபாய் போய் தொடுற மாதிரி நல்லா வேகமாக போனவன் தான். கடைசியில் பார்த்தா எருமை பாலை குடித்த மாதிரி கடைசியில் அப்படியே ஸ்லோ ஆகி கடைசியில் இந்த 2 ஷேர்னுடைய ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கன்வர்ஜென்ஸ் ஆகி மறுபடியும் முட்டிக்கிற மாதிரி வந்துட்டானுங்க. 2 பேர் முட்டுனதுக்கப்புறம் தான் விலகி போவான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு 155 ரூபா ரேஞ்சில் இந்த 2 பேர் முட்டுனதுக்கப்புறம் தான் சரி நான் ஒரு பக்கம் போகிறேன் நீ ஒரு பக்கம் போகிற அப்படின்ற மாதிரி விலகி போவாங்களா என்னன்றது தெரியல. இப்போதைக்கு செயிலா டாடா ஸ்டீலா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா 2 பேருமே கடைசியில் ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, பிரிகால் லிமிடெட் அப்படின்ற ஷேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகிறான். இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கான். இன்றைக்கி அந்த ஷேரில் வந்து ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு. ஸோ இந்த வால்யூம் நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த மாதிரி வால்யூம் சமீபத்தில் நடக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிப்ரவரி மாதம் 2024 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக் கீழே இறங்கி 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு தான் அப்புறம் மேல் நோக்கி ஏறினா. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு 500 ரூபாயில். அடுத்தது 400 ரூபா வந்துட்டு அப்புறம் மேலே போகிறானா அல்லது 500 ரூபாயிலிருந்து மேலே போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தான் இந்த பிரிகாலில் தெரிய வரும். இந்த சமயத்தில் இன்றைக்கி பயமுறுத்துகிற மாதிரி டேஞ்சரஸ் ஃபெல்லோயா அவனுக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி யார் இறங்கினான்னு பார்த்தா தாமஸ் குக்கெல்லாம் 10% காலி. ஆடா பாவி மகனே இப்படி பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரி அவனுடைய Q&A ரிசல்ட் இம்பாக்ட்னால 10% பக்கம் இறங்கியிருக்கான். இந்த சமயத்தில் இவன்லாம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே உச்சத்திலிருந்து இறங்குறான். ஐ எம் அ டேஞ்சரஸ் ஃபெல்லோன்னு இவனை நினச்சிக்கிறதா என்னன்றது தெரியல. எம்கே குளோபலும் ஒரு கட்டத்தில் இன்றைக்கி டே லோவெல்லாம் 179 ரூபாயில் இருந்தான். கடைசியில் பார்த்தா 184 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த 2 ஷேர்களும் அவன் மனசை வந்து உண்மையிலேயே பாதிக்கிற மாதிரி இறங்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இட்ஸ் அ PSU ஷோ அப்படின்ற மாதிரி இந்த பவர் கிரிட் டாப் கெய்னர், கோல் இண்டியா டாப் கெய்னர், ONGC டாப் கெய்னர் இன்னைக்கு நிஃப்டி மேல் நோக்கி ஏறி 25,000 வந்து தொடுதுன்னா இது போன்ற ஸ்டாக்குகளுடைய ஆதரவு அப்படின்றது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி கிரீன்லாம் சமீபத்தில் ரொம்ப நாளாக மூவ் ஆகாமல் கிடந்தான். இன்றைக்கி என்ன நினச்சானோ அதானி எனர்ஜி சொல்யூஷன் 11% மேலே வந்துட்டான், அதானி கிரீனுமே 3% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். நண்பர்களே, இப்போல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கள, பொண்ணு வீட்டிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளை 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா பணம் சாதாரண விஷயமாயிடுச்சு. அப்போ நான்லாம் ஒரு காலத்தில் டீலராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்கள, எனக்கு சரியாக வருஷமெல்லாம் ஞாபகம் இல்லை, 2500 3000 நான் பார்த்துட்டு இருந்தேன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ 2500 ஆல்மோஸ்ட் 10 மடங்கு ஏறி இப்போ 25,000 இருக்குது. நான் வந்து இந்த இன்னும் 10 மடங்கு ஏறி 2.5 லட்சத்தை நான் பார்க்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல. ஆனால் கடைசிக்கு இப்போ என்ன தோணுதுன்னா 2500 நிஃப்டி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ 25,000 நான் பார்க்குறேன்னா 1 லட்சம் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐயோ 1 லட்சம் போயிடுச்சா நிஃப்டி அப்படின்னு பயப்படுற மாதிரியா இருக்குது. இப்போ நிஃப்டி 25,000 வந்துடுச்சு. எத்தனையோ பேர் 15,000 10,000க்குலாம் நீங்கள் நிஃப்டி பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் 2,500 3000 பார்த்துட்டு இருந்தேன், இப்போ 25,000. ஸோ 1 லட்சம் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தான் தோணுது நிஃப்டிக்கு. அது ஒன்றும் பெரிய அதிசயம் மாதிரியெல்லாம் எனக்கு தெரில. 25,000 1 லட்சம் போகிறது எனக்கு என்னமோ ஒரு சாதாரண விஷயமாக தான் எனக்கு தோணுது.
நண்பர்களே, இன்னைக்கு உண்மையிலேயே மனசு வலிக்கிற மாதிரி இறங்கின ஸ்டாக்குல இந்த ஆர்இஎஸ் லிமிடெடும் ஒன்று பாவம். அது ஒரு 3% இறங்கி போச்சு. தாமஸ் குக்கெல்லாம் 10%, இந்த டேட்டாமேட்டிக்ஸ் எல்லாம் 7% பக்கம் இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த ரோசரி பயோடெக் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? திடீர்னு இன்னைக்கு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது ஜம்ப் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய வால்யூம் அப்படின்றது நடக்கல. ஆனால் இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதில் ரோசரி பயோடெக்கில் வால்யூம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 1600 ரூபா இருந்திருக்கா. இப்போ 872 ரூபாயில் இந்த வால்யூம் நடந்திருக்கு. ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? இது முதல்ல லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டு இருக்கிறான். அதாவது 46 கோடியில் ஆரம்பித்து இப்போ ஒரு 136 கோடி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய குவார்ட்டர்லி ஜூன் குவார்ட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப நார்மலாக வந்திருக்கு. அவனுடைய பிஸ்னஸை வந்து கடந்த 6 குவார்ட்டரை தக்க வச்சுக்கிட்டு இருக்கான். வளர்ச்சி என்பது இல்லை. அதனால தான் இவனை தூக்கி போட்டு கீழே முதிச்சு கீழே விட்டுருக்காங்க. கடந்த சில குவார்ட்டர்களாக அவன் ஏன் இறங்கி கிடக்கிறான்னா அவன்கிட்ட வளர்ச்சி என்பது இல்லை. எப்படியோ தற்சமயத்துக்கு அவன் இப்போ வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்கான். டிவிடெண்ட் கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கான். அவன்கிட்ட இப்போதைக்கு கடன் என்பது இல்லை. ஸோ இந்த சமயத்தில் வந்து பெரிய ஆளுக்கு இதில் ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா எஃப்ஐஎஸ் டிஐஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 16% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சி வச்சுருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட அதிகமாக இந்த ஸ்டாக் இல்லை. எதிர்காலத்தில் ஏறி வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி நடந்த வால்யூமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வால்யூம் நடந்தது. இன்னும் 1500 ரூபா ரேஞ்சிலிருந்து அங்கேருந்து மேலே 1750 போயிருக்கான். இப்போ இனி 1900லேருந்து மறுபடியும் 1200 1000 ரூபா வரப்போகிறானா இல்லை அங்கேருந்து இன்னொரு 1000 ரூபா ஏற போகிறானா அப்படின்றது இந்த ரோசாரி பயோடெக்கில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம வேற ஒரு ஸ்டாக் பார்த்துட்டோம், அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்லேயும் அதே தான். ஸோ இந்த ரோசரி பயோடெக்கில் இந்த இடத்துல பூரா மறைச்சிருச்சிங்க. இங்கே இந்த சிம்பிளை போட்டால் மறைச்சிக்குது. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் அதே கேஸ் தான். திடீர்னு அதில் வால்யூம் ஜம்ப் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரியினுடைய வால்யூம் அப்படின்றது ஜம்ப் ஆயிருக்கு. எப்படி ரோசரி பயோடெக்கு வால்யூம் அப்படின்றது ஜம்ப் ஆயிருக்கோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸில் வால்யூம் ஜம்ப் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேருந்து மேல் நோக்கி ஏற போகிறானா இல்லை இவனை போட்டு குப்பரத்தள்ள போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதே வருஷத்தில் 24/4/2024 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இதே மாதிரி தான் ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. 24/4/2024 இந்த இடத்துல அந்த வால்யூம் அப்படின்றது ஹெவியாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து கீழே இறங்கிட்டு தான் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்போ இந்த முறையும் கீழே இறங்கிட்டு ஏறானா அல்லது இங்கிருந்தே ஏறானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரொம்ப கொடுமையெல்லாம் இல்லைங்க நண்பர்களே. இவன்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்தான் கடந்த 6 மாதமாக. அதனால் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% இறங்கியிருக்கான்னா அது மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கலாம். இந்த சமயத்தில் இன்றைக்கி சந்தோஷப்படும்படியாக ஏறின ஸ்டாக்குகளுடைய வரிசையில் ஜூப்ளின் ஃபார்மா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஒரே நல்ல 11% ஏறி சந்தோஷப்படுத்தியிருக்கு. இன்றைக்கெல்லாம் என்னோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2-3 ஸ்டாக் 6-7% ஏறி சந்தோஷப்படுத்தியிருக்கான் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை நான். அதே மாதிரி இந்த எஃப்எஸ்எல் ஷேர் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, சிஜிசிஎல் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருப்பானுங்க. நண்பர்கள், இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அதில் சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. நல்ல வேலை இதெல்லாம் வந்து சமீபத்தில் நான் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியில் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 10% இறங்கியிருக்கான். பாவம், இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வராதான் குறை. நண்பர்கள், இன்றைக்கி முக்கியமான நியூஸில் இந்த சாக்சாஃப்ட் அப்படின்றது வருது. இப்போ தான் சமீபத்தில் குபிட்னு ஒரு ஷேர், அந்த குபிட் ஷேர் அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்தான் யார் பேச்சும் கேட்காம. திடீர்னு அதில் ஏதோ ஸ்பிளிட்டோ போனஸோ நியூஸ் பார்த்தேன். அப்புறம் அப்போ இருந்து கீழே விழுந்தவன் தான் எந்திரிச்ச மாதிரி தெரில. இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஷேர்களை பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த சாக்சாஃப்ட் அப்படின்றது தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். கடைசியில் பார்த்தா இப்போ அதுக்கு ஒரு என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா 7 ஆகஸ்ட் அன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்குது. அப்போ வந்து போனஸு ப்ரொபோசல் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த சமயத்தில் சிம்போனி அப்படின்ற ஒரு ஷேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய பைபேக் மேபி இருக்கலாம். ஆகஸ்ட் 6 அதனுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது. இப்போ சமீபத்தில் பட்ஜெட்டில் ஒரு நியூஸ் என்னமோ ஒன்று பார்த்தேன். பைபேக்கில் வந்து வரக்கூடிய டேக்ஸ் வந்து அதை அப்ளை பண்ணுற கிளைண்ட்டுக்கு, அதாவது இன்வெஸ்டரில் சாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பைபேக் கசாமுசான் டெய்லி வருது. போன மாதம் அதுக்கு முந்தின மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2-3 அப்படின்ற மாதிரி தான் பைபேக் வரும். ரொம்ப க்ளீனாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், சம்பாதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தா வதன்னு ஏகப்பட்ட பைபேக்குகள் வருது. இந்த சகுமா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்களும் வந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட் அண்ட் நசாரா இந்த ரெண்டுமே மைக்ரோ கேப் ஷேர்ஸு. இந்த 2 ஷேருமே இன்றைக்கி ஒரு 5% ஏறி முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கானுங்க. இந்த 2 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.